அந்தோனியார்கிட்ட போ ஜெபம் பண்ணுவான் ஐயான்னு சொன்னான். அதுக்கு அடுத்த நாள் புதன்கிழமை சூசேப்பர், வியாழக்கிழமை இன்ஃபன்ட் ஜீசஸ், வெள்ளிக்கிழமை சேக்ரட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ், சனிக்கிழமை மாதா நாள், ஆஸ் யூஷுவல் சண்டே மாசுக்கு போவோம். இப்படி தான் சொன்னேன். அவர் என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டார். உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவை சுமந்து உயிர் தெழுந்து ஜீவிக்கிறார், அவருக்காக எந்த நாள் என்று கேட்டார். அப்பொழுதுதான் நான் யோசித்தேன், யாரோ ஒருத்தரை நான் விட்டுட்டேன். ஒருவர் இருக்கிறார், அது யாரோ ஒருத்தரை நான் விட்டு. அந்த சமயத்துல எனக்கு ஒரு விழிப்புணர்வு வந்தது, ஒரு ஏக்கம். நம்மளை கூடயே இருந்து நேசிக்கிறவங்கள நம்ம கண்டுக்கவே இல்லை எவ்வளோ நாள். பாருங்க, நான் எவ்வளோ சிலை வழிபாடு பண்ணேன், எவ்வளோ புனிதர்கள் வணக்கம் செஞ்சேன். கர்த்தர் நினைச்சிருந்தா நான் இல்லாம போயிருக்கலாம் இல்லையா? ஆனா அவர் எப்படிப்பட்டவரை, பாவிகளை நேசிக்கக்கூடியவர். அறியாம தெரியாம செய்த நான் என்பதை அவருக்கு தெரியும். அப்படி எனக்கு ஒரு பாசம் வந்தது. அப்பதான் நான் தேவனை எனக்காக சிலுவை சுமந்தவரை நான் எங்கே விட்டுட்டு இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேனே என்ற ஒரு எண்ணம் எனக்குள் வந்தது.